Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கள விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, நாகைக்கு பிறகு தற்போது திருவாரூரில் தனது பிரச்சார உரையை ஆற்றவிருக்கிறார் விஜய். திருவாரூரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை அவர் முன்னிறுத்த வாய்ப்பு இருக்கிறது, என்ன எதிர்பார்ப்பு, தற்போதைய கள தகவல் என்ன, எவ்வளவு பேர் அங்கே குழுமி இருக்கிறார்கள், என்ன சூழல்? திலகவதி, நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தை முடித்த தவேக தலைவர் விஜய் அதன் பின்பு அங்கிருந்த சாலை மார்க்கமாக தனது பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டார். திருவாரூர் மாவட்டத்திற்குள் கானூர் செக் போஸ்ட், வாழவாய்க்கால், சுற்று சந்திப்பு அவற்றையெல்லாம் கடந்து ரயில்வே ரவுண்டானை கடந்து தற்போது அந்த பிரச்சாரம் நடைபெற உள்ள திருவாரூர் தெற்கு வீதியை நோக்கி மெல்ல மெல்ல பிரச்சாரத்தில் நகர்ந்து வருகிறார். ஏன்னால் அந்த அளவு கூட்டம் திருவாரூர் மாவட்டத்துக்கு நுழைந்ததுமே சாலையின் இருமரங்கிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. தொண்டர்கள் மட்டுமல்லாது பெண்கள், குழந்தைகள், அதே போல் இளைஞர்கள் அதிக அளவில் வந்து சாலையின் இருமரங்கிலும் குவிந்து அவருக்கு வரவேற்பு அளித்து அப்படியே உற்சாகத்தோடு அழைச்சிட்டு போனாங்க. தங்களது தலைவர் முதலாக திருவாரூர் மாவட்டத்துக்கு தேர்தல் பரப்புரைக்காக, அதாவது பிரச்சார பரப்புரைக்காக வர்றாரு. அப்படிப்பட்டவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் அவங்க எல்லாருமே அழைச்சிட்டு போனதை பார்க்க முடிஞ்சது. போக்குவரத்து போலீஸாரும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து அதாவது திருச்சி போல இல்லாமல் அவங்களுக்கு முழுமையான அந்த போக்குவரத்து ஒழுங்குபடுத்துறது, தொண்டர்களை கட்டுப்படுத்துறது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு பார்க்கலாம். இப்போ நாகப்பட்டினத்துக்கு வரும்போது கூட தாவேக தலைவர் விஜய் வந்து தொண்டர்களை கை கொடுப்பது போன்ற விஷயங்களை வந்து குறைச்சிருந்தாரு. ஆனால் இங்கே திருவாரூருக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு உற்சாகமாக கையசைப்பது, கை கொடுப்பது அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரச்சார பேருந்திலே இருந்தபடியே தொண்டர்களுக்கு கை கொடுத்தவாறே அவர் செல்றாரு. தொண்டர்களும் வந்து ஆசையோடு ஒவ்வொருத்தராக அவர் கை கொடுத்து வர்றாங்க. மெல்ல மெல்ல திருவாரூர் வீதியில தேர் நகர்வதை போல அவரது பிரச்சார வாகனம் நகர்ந்து வருகிறது. திருவாரூருக்கான சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்க உள்ள தியாகராஜர் கோயில், இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் வீதியில தான் அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனுநீதி சோழன் ஆண்ட மண்ணாக இந்த திருவாரூர் மண் பார்க்கப்படுகிறது. கன்றுவின் நீதி கேட்ட பசுவிற்காக தனது மகனையே கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்த ஆண்ட பூமியாக அந்த பூமி பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பூமியில தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்காரு. இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன்பிடி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. அதே போல உப்பள தொழிலாளர்களின் பிரச்சனை இருந்தது, விவசாயிகளின் பிரச்சனை இருந்தது. ஆனால் திருவாரூரை பொறுத்தவரையில முழுக்க வேளாண்மையை நம்பி மட்டுமே வாழக்கூடிய மக்கள் இங்கு அதிகம். விவசாயம் மட்டுமே இவர்களின் முதன்மை தொழிலாக இருக்கு. அப்படிப்பட்ட இந்த விவசாயிகள் சார்ந்த பிரச்சனையை வந்து அவர் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள திராவிட ஆட்சியில வந்து எந்த வளர்ச்சியும் இல்லை எப்படின்னு கடுமையாக குற்றச்சாட்ட வாய்ப்பு இருக்கு. இப்போ நாகப்பட்டினத்துல வந்து திமுக நேரடியாக ஒரு குற்றம் சாட்டினாரு. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்திருந்தாலும் அவர் முழுக்க வளர்ந்தது, படித்தது எல்லாமே திருவாரூர் தான். திருவாரூர்ல தான் அவரது முதல் தனது இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்கினாரு. கையில் கொடியோடு இங்கிருந்து தான் அவர் பிரச்சாரத்தை தொடங்கினாரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் அரசியல் வாழ்வுக்கு அடித்தளமிட்ட மண்ணாக இந்த திருவாரூர் மண் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மண்ணில் இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கும் தவேக தலைவர் விஜய் திமுக மீதும் அதே போல இதுக்கு முன்னால் ஆண்ட ஆட்சியாளர்கள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. இத்தனை ஆண்டுகால ஆட்சியில வந்து ஏன் திருவாரூர் பெரிய அளவில் வளர்ச்சி பெறல, இன்னும் விவசாயிகள் அடித்தட்ட மக்களாகவே இருக்கிறாங்க ஏன், அது மட்டும் இல்லாமல் விளைவித்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்காது உள்ளிட்ட பிரச்சனை குறித்து அவர் பேச இருக்காரு. திலகவதி, நீங்கள் சொன்ன மாதிரி முத்துப்பழம்பதி, கிட்டத்தட்ட திராவிட கழகங்களினுடைய கோட்டை தான் காவிரிப்படுகை மாவட்டமான இந்த திருவாரூர். அங்கே இன்றைக்கு விஜய் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். நாகையில் சொன்னது போலவே அங்கே அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னா திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தி இருந்தார், வெளிப்படையான சவால்களை விடுத்திருந்தார். அதே போல இங்கேயும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனையும் தாண்டி விவசாயம் சார்ந்த மாவட்டமான திருவாரூருடைய முக்கியமான பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைகள் என்ன, கள பிரச்சனை என்னவாக இருக்கிறது, நெடுங்காலமாக தீர்க்கப்படாத இஷ்யூஸும் நிறைய இருக்கும். அதெல்லாம் என்ன மக்கள் முன்னிறுத்துகிறார்கள், அதனை விஜய் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? முதன்மையான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இங்க நெல் விவசாயிகள் அதிகம். காவேரியில தண்ணி வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, தண்ணி வரலனாலும் பிரச்சனை. அதே போல விளைவித்த நெல் மூட்டைகளுக்கு வந்து உரிய விலை இல்லை, நெல்லுக்கு நிர்ணய விலை வேண்டும் என்று நீண்ட காலமாக இவங்க போராடிட்டு வர்றாங்க. ஆனால் இதுவரையில வந்து நெல் விவசாயிகளுக்கு நிரந்தர விலை கிடைக்கல, போதுமான விலை கிடைக்கல என்பது உங்களுக்கு குற்றச்சாட்டாக இருக்கு. அதே போல காவிரியில தண்ணி வராத காலகட்டங்களில் இவங்க வறட்சியால பெரும் பாதிப்பை சந்திக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக முழுக்க வேளாண் சார்ந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அப்போ நெல் விவசாயிகளுக்கு இந்த அரசு என்ன மாதிரியான ஒரு உதவிகளை செஞ்சிருக்கு என்ற ஒரு கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கு. அதே போல விளைவித்த நெல் மூட்டைகளை வந்து பாதுகாக்க குடோன்கள் இல்லை.
அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் குடோன் இல்லாதனால ஒவ்வொரு மழை காலகட்டத்திலையும் நெல் விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இது நீண்டகால குற்றச்சாட்டாகவே இருக்கு. அப்போ அந்த நேரடி நெல் கொள்முதல் நெல்லை பாதுகாக்க அந்த குடோன்கள் கட்டி கொடுக்காத பற்றி கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கு. அதே போல கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக இங்கு திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிக பருத்தி விவசாயம் பண்றாங்க. அப்ப அந்த பருத்தி விவசாயிகளுக்கு வந்து முறையான கொள்முதல் நிலையங்கள் இல்ல. பருத்தியை நாங்கள் விளைவித்த பருத்தி மூட்டைகளை விற்க முடியல, பாடுபட்டு உழைத்து எங்களுக்கு பலன் இல்லை என்று பருத்தி விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பருத்தி விவசாயிகள் குறித்த ஒரு பேச வாய்ப்பு இருக்கு. அதனை கடந்து இந்த மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அடிப்படை வசதிகள் கூட இன்னும் நிறைவேற்ற முடியலையா என்ற ஒரு கேள்விகளை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் எதுவுமே இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இல்லை. அப்போ தொழிற்சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் பெரிய அளவிலான தொழிற்சாலை வசதிகள் ஏன் இங்கே கொண்டு வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. இது திராவிட கட்சிகளின் கோட்டை மட்டுமல்ல, இது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கோட்டையாக கூட இந்த மாவட்டங்கள் இருந்திருக்கு. அப்போ இந்த 2 கட்சிகள் பெரும்பான்மையாக உள்ள இந்த மாவட்டத்தில் ஏன் வந்து இன்னும் மக்கள் அடித்தட்டு சாமானிய மக்களாகவே இருக்காங்க கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கு. இதனை கடந்து இந்த பகுதியில தான் இந்த மாவட்டத்தில் முத்துப்பேட்டை இருக்கு, முத்துப்பேட்டை தர்கா இருக்கு. அந்த முத்துப்பேட்டை தர்கா கூட போதிய பராமரிப்பு இல்லாமல் காணப்படுவதாக என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அந்த முத்துப்பேட்டை தர்கா அது பக்கத்துல இருக்க அலையாத்தி காடுகள் அதை மேம்படுத்த இந்த இதுவரைக்கும் அரசாங்கம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாங்க என்பது குறித்து பேசுவதற்கும், ஒருவேளை 2026 தான் ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன மாதிரியான அந்த திருவாரூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்பது குறித்தும் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் ஒட்டுமொத்தமாக திருவாரூர் மாவட்டத்திற்கு, ஏன்னா இப்போ இந்த மண்ணை பொறுத்தவரையில முழுக்க திராவிட கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதிக்கத்தில் இருந்த மண்ணு முதலாக ஒரு விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இந்த மாவட்டத்துக்கு தேர்தல் பரப்புரைக்கு வர்றாரு. அப்போ இந்த மக்கள் வந்து உற்று கவனிக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் வந்து நம்ம திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிச்சோம், புதுசா ஒருத்தர் நம்மளை தேடி வர்றாரு, அவர் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் நம்ம கொடுக்க போறாரு என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால்தான் தொண்டர்கள் ரசிகர்களை கடந்து அதிக அளவிலான பொதுமக்களையும் ஒரு கூட்டத்தில் பார்க்க முடியுது. இளைஞர்கள் அதிக அளவில் வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கும் விஜய் இந்த திருவாரூர் மாவட்ட மக்களுக்காக ஏற்கனவே இப்ப நாகப்பட்டினத்தில் பேசும்போது பாத்தீங்கன்னா திமுக அரசின் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. தமிழக முதல்வர் நோக்கி சவால் விடுத்தாரு. அதே வேளையில தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு முழுமையான பதில சொல்லல. அப்ப திருவாரூர்ல வந்து மக்களுக்காக என்ன அவர் செய்ய போகிறாரு என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பு இந்த மக்கள்கிட்ட இருக்கு. தலைவதி, நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். முத்துப்பழம்பதி, நீங்க இணைப்பிலேயே தொடருங்க. தற்போது விஜயின் பரப்புரை வாகனம் வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய கிரேனின் மூலமாக பிரம்மாண்டமான ஒரு மாலையை அணிவிக்க அங்கே காத்திருக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மக்கள் வெள்ளத்தில் விஜயின் வாகனம் மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.